மாப்பிள்ளை 7 பேர் இருக்காங்க. 7 பேர் இருந்து உங்களை அனுப்பிச்சிருக்காரு. 7 பேர் இருக்காங்க. எரும மாடு மாதிரி எப்படி ஏன் என்ன அனுப்புனாங்க? அவங்க எல்லாம் எரும மாடு மாதிரி இருக்காங்கன்னா என்ன அனுப்புனாங்க? என்ன ஒண்ணு அப்படிதானே இருக்கும். அதனால அப்பா முருகனுக்காக திணை விதைத்து திணை பயிர்களை எல்லாம் பறவைகள் கொய்து விடா வண்ணும் கண்ணும் கருத்துமாக ஆளோலம் சோன்னு பறவைகளை விரட்டிவாங்க. ஏன் ஆளோலம் சோன்னு விரட்டி? காரணம் இருக்குப்பா, சும்மா இல்ல வார்த்தையெல்லாம். ஆளோலம் சோனி சொல்லி முடிச்சிருக்க சீக்கிரமா, இருக்கதே குறைஞ்ச நேரம். சொல்லுக்குள்ள ஆளோலம் சோன்னு சொல்ல சொன்னாங்க. எல்லா சொல்லுக்குள்ளேயும் ஒரு காரணம் இருக்கு. தமிழ் சொல்லை பொறுத்த வரைக்கும் அர்த்தம் இல்லாத பொருள் இல்லாத ஒரு வார்த்தையே கிடையாது, எல்லாத்துக்குமே பொருள் உண்டு. ஆக அப்பா முருகப்பெருமானை வேண்டி முருகன் அருளால கிடைத்த பிள்ளைனா. இன்னைக்கும் குழந்தை பேரு அப்படின்னா யாரு கண்கண்ட கடவுள்னா முருகன் தான். குழந்தை இல்லாதவங்க, குழந்தை பாக்கி வேணும்னு வேண்டவங்க எல்லாருமே வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா முருகன். கலியுகத்தினுடைய கடவுள் யாருன்னா கந்தபெருமான். கந்தசாமியை வணங்கினா போதும், எந்த சாமியை வணங்கணுன்ற அவசியமே கிடையாது. கதிர்வேலுக்கு எதிர்வேலே கிடையாது. செந்தூரானை வணங்கினோர் எந்தூரானை வணங்க தேவையே கிடையாது. தேவைகள் எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டுனா அவரை தாண்டி எவரையும் தேடணும்னு அவசியம் இருக்கா? அவசியமே இல்லை. அப்பேற்பட்ட கடவுள் முருகப்பெருமான். இல்ல பேசுங்க, அந்த பக்கமா போய் பேசுங்க, பக்கத்துல இருந்து பேசுறீங்களா, அதான் பிரச்சனையா இருக்கு. ஆக முருகன் என்றாலே அழகன் தானே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்னு அழகு. திருவாரூர் தேரழகு, மன்னார்குடி மதிலழகு, திருவடை மருதூர் வீதி அழகு, திருவண்ணாமலை தீபம் அழகு, வேதாரண்யம் விளக்கழகு, ஆணுக்கு தோழழகு, பெண்ணுக்கு குந்தழகு, யானைக்கு தந்தம் அழகு, மயிலுக்கு தோகை அழகு. ஆனால் முருகப்பெருமானும் உச்சி முதல் பாதம் வரை அழகோ அழகு. அதான் 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும், நெஞ்சமறி லஞ்சே என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் இணைக்கில் 2 காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் அப்படின்னாங்க. அப்பேற்பட்ட அழகன் முருகன். அந்த அழகனுக்கு அலங்காரம் செய்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் கந்தர் அலங்காரம் அப்படின்ற ஒரு நூலையே கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட பெருமைக்குரிய கடவுள் முருகன். அந்த முருகனுக்காக இன்னைக்கு காவல். முருகன் எதற்காக அவதாரம் பண்ணாரு? அவர் அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன? அவதாரம்னா இறங்கி வருதல்னு பொருள். தெய்வமே இறங்கி கீழே வந்து பிறக்குது, இந்த அவதாரம் செய்து இந்த பூலோகம் வருதுன்னு அதற்கு ஒரு காரணம் இருக்கும்ல. ஆமா, அதேதான். எல்லா இடங்களையும் ஒரு அதர்மம். எப்பெல்லாம் வாழ்க்கையில துன்பம் வருதோ, துன்பமா இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். துன்பத்துக்கு பிறகு பெரிய இன்பம் காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை துன்பமாவே இருந்துட்டா விட்டுருங்க, பழகிரும் கொஞ்ச நாள்ல. அதனால ஆமா ஆமா, சூரபதமன் ஒருத்தன் பயங்கரமான கடுமையான தவம் பண்ணான். இந்த பக்திக்கு அசுர பக்தின்னு பேரு. பக்தியிலே வகை இருக்கு. அசுர பக்தி இருக்கு, தேவ பக்தி இருக்கு, மனித பக்தி இருக்கு. மனிதர்களுடைய பக்தி எல்லாம் எப்படி இருக்குன்றீங்க? ரொம்ப நாளா சிவபெருமான வணங்கிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சில பிரச்சனை வரும், யார்கிட்டயா நண்பர்கிட்ட பகிர்ந்துக்குவாரு, ஒரே பிரச்சனையாவே இருக்குப்பான்னு. எந்த சாமியை கும்பிடுறேன்னு அவர் கேட்பாரு. சிவபெருமான கும்பிடுறேன்னு. சிவனை கும்பிட்டாலே இப்படிதான் யாருக்கும் பிரச்சனையா? நீ என்ன செய்யறனா சாமியை மாத்திரு, இனிமே சிவனை கும்பிடாதனு அவர் பட்டி அடிச்சுட்டு ராமத்தை போட்டு இப்ப கோவிந்தா கோவிந்தான்னு வெங்கடாச்சலபதியை கும்பிடுவார். இப்ப பாத்தீங்கன்னா வியாபாரத்துல நஷ்டம் வந்துடும். இப்ப யார்கிட்டயாவது சொன்னாருன்னா அவர் கேட்பாரு, இப்ப எந்த சாமியை கும்பிடுறேன்னு? நான் வெங்கடாச்சலபதியை கும்பிடுறேன்னு. ஏயா கோவிந்தா கோவிந்தான்னு கும்பிட்டா அப்புறம் கோவிந்தா தானே போகும். அதனால இந்த சாமியை விட்டுடு. இப்ப ரொம்ப பிரசித்தியான தெய்வம் யாருன்னா வாராகி அம்மன் தான். கூட்டம் பயங்கரமா இருக்கு. அதனால அந்த சாமி. இது என்னது? வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மை தீமைக்கு காரணம் அவர் அவருடைய செயல். வீட்டை மாத்திர மாதிரி சாமி அப்பெல்லாம் நடக்குதுதான், உண்மைதான். அப்படிலாம் இருக்கு. கூட்டம் அதிகமா இருக்குல்ல கோயில் எல்லாம். ஏன்? பக்தி பெருகிருச்சா? அநியாயம் பெருகிருச்சு, அதனாலதான் கூட்டம் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி தெய்வங்களை மாற்றுவதில் ஒரு புண்ணியமும் கிடையாது. ஆனா இங்க அசுர பக்தி எப்படி? தன்னை வருத்தி இறைவனை நோக்கி தவம் இருந்து கடுமையான வரம், தவம் இருந்து வரம் கேட்கணும்னு நினைச்சான். என்ன வரம்? அழிவே நேரிடக்கூடாதுன்ற வரம். சூரபதமனுக்கு எந்த நிலையில இந்த உலகத்துல அண்ட சராச்சரங்கள் எல்லாம் தனக்கு கீழே இயங்கணும், தன்னை எதிர்த்து எவரும் பேசக்கூடாது, தானே இருக்கணும்ன்ற ஆணவம். ஆணவம்னா நான் தான்ற எண்ணம். இந்த நான் தான்ற எண்ணம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு பொதுவா. சில பேரை பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள பேசுவா தெரியுமா? நான் இல்லாட்டி இந்த நாடு நடந்திருக்குமா? நான் இல்லாட்டி இந்த ஊர் திருவிழாவை நடத்தி இருக்க முடியுமா? நான் இல்லாட்டி கும்பாபிஷேகம் நடந்திருக்குமா? ஐயா நான் யாரு தெரியுமா? யாரு? செத்தா போனோம். இதுல எதுக்கு நான் யாரு தெரியுமா? நான் இல்லாம நடந்திருக்குமா? இதெல்லாம் எதுக்கு? தேவையே கிடையாது. நான் நான் என்ற எண்ணம் வேண்டாம். கடவுள் தான் நமக்கு மேல பெரியவன் அப்படின்றதை எடுத்து சொல்வதற்காக தான் சிறுகுடல்பட்டி கவிஞர் ஐயா கண்ணதாசன் அவர்கள் மிக சிறப்பான வகையில ஒரு கவிதை தொகுப்பே நமக்காக கொடுத்திருக்கிறார். பூஜ்ஜியத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேங்கி உள்ள ஓட்டுக்குள்ளே
தேரிலே தேங்காயை போலிருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டணத்தில் வட்டமதி சக்கரத்தில் ஞான ரதம் ஊட்டி வரும் ஒருவன், அவனை நாடிவிட்டால் அவன்தான் இறைவன். வெள்ளரவிக்குள்ளிருந்து மேலிருந்து கீழ் விழுந்து உள்ளுயிரை சுத்தம் செய்வான் ஒருவன், அவனை உண்டு கழிப்பாருக்கு அவனே இறைவன். கல்லிருக்கும் தேரை கண்டு கருவிருக்கும் பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன், அவனை உண்டு கழிப்பாருக்கு அவனே இறைவன். 9 ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்று விட்டான் ஒருவன், அவன் திறந்திருந்தால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றற்று வந்தவருக்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். நெருப்பினிலே சூடு வைத்தான், ஈரினிலே குளிர்ச்சி வைத்தான், கருப்பினிலும் மென்மை வைத்தான் ஒருவன், உள்ளம் கண்டு கழிப்பாருக்கு அவனே இறைவன். அப்படின்னு வரிசையை எழுதி கடைசியை எழுதுறாரு பாருங்க. தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து திரிபவனை எல்லாம் தலையில ஒரு தட்டு தட்டி நான் ஒருத்தன் இருக்கேன்டா அப்படின்னு நாள் குறித்து கூட்டி செல்வான் ஒருவன், அவனே நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன் முடிச்சாரா. ஆக அப்படி நான் என்ற ஆணவத்தோடு சூரபதமன் வரம் வாங்கின, வரம் கிடைக்கல, மாத்தி கொடுத்தாரு வரத்தை. சிவனுக்கு நிகரான ஒரு சக்தியை தவிர வேறு எவராலும் தனக்கு அழிவு நேரிடக்கூடாதுன்ற வரத்தை வாங்கிட்டான். ஏன், அது வரைக்கும் சிவனுக்கு நிகரா ஒருத்தன் இல்லவே இல்ல. அந்த தைரியத்துல வரத்தை வாங்கிட்டான். கையில வந்துருச்சா வரமும் பதவியும், இனிமேல ஆணவம் இன்னும் அதிகமாயிருச்சு. எல்லாரையும் அடிமையாக்கினான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து தன்னை போக்கிக் கொள்வதற்காக தேவாதி தேவர்கள் எல்லாம் சிவனை நோக்கி மனம் உருகி வேண்டினார்கள். ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்ப ஏகமும் பரமும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதங்களை கடந்து நின்ற விமலா ஒரு குமரன் தன்னை நீ தர வேண்டும். நின்னையே நின்பால் நிகர்க, நீயே வந்து குழந்தையாக அவதாரம் செய்து சூரபதுமனியுடைய பிடியிலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை காக்க வேண்டும் இறைவா அப்படின்னு எல்லோரும் வேண்டினார்கள். அந்த வேண்டுதலுக்கு இணங்க சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே 6 பெரும் நெருப்பு புள்ளிகளாக முருகன் அவதாரம் பண்ண. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, என்ன காரணத்திற்காக நடந்தது அப்படின்றதெல்லாம் சொல்லல. அம்பாளை வணங்குவோம். ஆமா, அந்த உலகத்தினுடைய இயக்கத்திற்கு காரணமே சக்தி தான். சக்தி இல்லாட்டி இயங்க முடியுமா? பாட சக்தி வேணும், பேச சக்தி வேணும், நிக்க சக்தி வேணும். சக்தினா ஆற்றல், ஆற்றலினுடைய தெய்வம் ஆதிபரா சக்தி. உலகத்தையே ஈன்ற பின்பும் கண்ணியாக விளங்குகின்ற அம்பிகை, இந்த உலகத்தினுடைய முதல் பெண்ணரசி, பாண்டி நாட்டின் பேரரசி, மதுரையை ஆளும் அங்கையர்க்கு அரசி, மனோன்மணி தடாலகை நாச்சியார், அங்கையர் கண்ணி சியாமலா தேவி, அன்னை மீனாட்சி. அவளை வணங்குவோம், நல்லதே நடக்கட்டும். ஆமா, இன்னும் நிறைய பேர் மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும்.
அன்பர் என்பவருக்கே கடம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று அபிராமி பட்டர் பாடியது போல மதுரையிலே மீனாட்சியாக, காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, திருமறைக்காட்டிலே வீணாவாத விபூஷணி என்ற யாழை பிழித்த மொழியாளாக, குலசையிலே முத்தாரம்மனாக, முத்தாளம்மனாக, ஆதிசக்தியாக, அங்கையர் கண்ணியாக, அகிலாண்டேஸ்வரியாக, அழகு நாச்சியாக, அங்காள பரமேஸ்வரியாக. எத்தனை பேரு, எத்தனை ஊரு வேறு, பேரும் வேறு, ஆனால் சக்தி மற்றும் ஒன்று. அப்பேற்பட்ட சக்தியின் மூலமாக 6 முகங்களும் ஒரு முகமாக இணைக்கப்பட்ட இறைவன் யாருன்னா முருகன். சிவனுடைய நெற்றிக்கல்ல இப்ப நெருப்பு பொறி வந்துச்சுல, அந்த நெருப்பு பொறி எப்படி இருந்துச்சு? பயங்கர அக்னி சோலையாக இருந்தது. அதனாலதான் பாடலே எழுதப்பட்டிருக்கு, கனலில் கருவாகி புனலில் உருவான கந்தன் ஊர் எந்த ஊர்? மனிதர்களின் சிந்தையூர். இங்கதான் இருக்காது, வேற எங்க இருக்கு? கனலில் கருவானவன் முருகன், புனலில் உருவானவன், நீரிலும் நெருப்பிலும் உருவானவன். இந்த அக்னி ஜுவாலை இருக்கிற 6 நெருப்பு பொறியையும் நெருப்பே தாங்க முடியல. என்ன வருதுன்னு பாருங்க. பஞ்சபூதங்களில் இருந்து மாறுபட்டது நெருப்பு மட்டும்தான். மற்றது எல்லாமே எதோடு சேருதோ அதோடு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிறோம். ஆனால் நெருப்பு மட்டும்தான் எது சேர்ந்தாலும் அதை நெருப்பாகவே மாற்றிக்கொள்ளும். அது மட்டுமல்ல, எப்படி நோக்கி பிடிச்சாலும் நெருப்பு மட்டும் விண்ணோக்கி தான் எரியும். அதுபோலதான் நல்லவர்களினுடைய அந்த நடத்தையும். எப்படி திருப்பணம் நினைச்சாலும் அது விண்ணோக்கி எறிவது போல் அவர்களுடைய குறிக்கோள் என்பது மேல் நோக்கி தான் இருக்கும். அதுபோல நெருப்பே தாங்கிக்க முடியல. 6 நெருப்பு அக்னியிடம் தாங்க, அக்னி வாயுவிடம் கொடுக்க, வாயு கங்கையிடம் கொடுக்க, கங்கையிலிருந்து சர்வ பொய்கையிலே 6 தாமரை மலர்ல 6 குழந்தை அழகா வளர்ந்தாரு, ஒன்று சேர்ந்தாரு. கந்த புராணம் ரொம்ப பெருசு, தனித்தனியா சொன்னா நேரம் போயிடும். இப்ப முருகனுக்கும் சூரபந்தவனுக்கும் போர் அங்க வந்துரும். இப்ப ஆமா, போர் நடக்குது. நடந்த சண்டையில அசுரனை அழிக்கிறதுக்கு தானே முருகன் பிறந்தான். ஆனா அழிக்கலையே. ஏன்? என்ன காரணம்? என்ன அது காரணம் இருக்கு. கையில இருக்கிற வேலும் அப்படி, அவரும் அப்படி. சூரபதமனை அழிக்கணும்ன்றது அவருடைய எண்ணம் இல்ல, அவன் ஆணவத்தை ஒடுக்க வேண்டும் என்பதா எண்ணம். அதெல்லாம் சம்ஹாரம் பண்ணார். அப்படின்னா நல்ல விதம், ஆரம்னா ஒடுக்கிறது. நல்ல விதமாக ஒடுக்கி மகிழாக சேவல் கொடியாக மாற்றி கூடவே வச்சிட்டு இருக்கார். இதனுடைய தத்துவம் என்ன தெரியுமா? அசுரனாகவே இருந்தாலும் எதிரியாகவே இருந்தாலும் அவனையே திருத்தி நல்வாழ்வு கொடுத்து கூட வச்சிருக்காரு. அவரை வணங்கக்கூடிய பக்தர்களை எப்படி வச்சிருப்பாரு? சுபிச்சமா வச்சிருப்பாரு, அழகா வச்சிருப்பாரு. எந்த பிரச்சனையும் இல்ல. அவரை மட்டும் அழகன் அல்ல, அவரை வணங்கக்கூடிய பக்தர்களினுடைய வாழ்க்கையையும் அழகாக மாற்றி வைக்கக்கூடிய அழகன். அந்த அழகனுக்கு தான் காவல். நாம நிறைய பேசுறதை நிறுத்திட்டு அடுத்தடுத்து சந்திக்கிறவங்களை சந்திச்சு பேசிக்கலாம். அதனால அம்பாளை இப்படி ஒவ்வொரு சாமியா வணங்குறேனே. ஏன் வணங்குறேன்? எதற்காக வணங்குறேன்? இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுல்ல, சொன்னா தானே தெரியும். சொல்றேன், இந்த வரேன் சொல்றேன்.